welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கும் சரி இல்லாட்டி வர்க்கிங் லேடிஸ்க்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம டக்குன்னு சாப்பிட்டுட்டு போற மாதிரி ஒரு பிக்கலோ இல்லாட்டி ஒரு ஜாம் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சட்னியை நம்ம செஞ்சு ஒரு 10 to 15 days வரைக்கும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 12 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சீட்லெஸ் புளி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம், புளி, வரமிளகாய், உப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து நல்லா பெரிய பெரிய துண்டுங்களாக கட் பண்ணிக்கலாங்க. பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், புளி, பெரிய வெங்காயம், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு அந்த வெங்காய சட்னியை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால் மீடியமில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காய சட்னி லேசாக தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு லிட்டு வச்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி தெறிக்கிறது உங்கள் மேலே படாமல் இருக்குங்க. பாருங்கள், இப்போ லேசாக அப்படியே தெறிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடியை ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி முக்கால்வாசி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி தெறிக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுங்க. நம்ம வெங்காய சட்னி நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு டக்குன்னு டார்க் ப்ரௌன் ஆயிரும். பாருங்கள், நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சட்னியை அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய சட்னியை நான் சொன்ன மாதிரி 15 days to 20 days வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டேஸ்டிங் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய சட்னி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.